நினைச்சாங்கன்னு தெரியல. சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடியா போயிட்டோம். பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். எனக்கும் ஒரு வயசு வந்துருச்சு, மெச்சூரிட்டி வந்துருச்சு. அப்படியாம்மா யாரு என்னன்னு கேட்கலாம். அதான் இந்த ஆம்பளை பசங்கன்னா ஒரு சட்டம், பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு சட்டம். அண்ணன் சொல்லும்போது யாரு என்ன எவ்வளவுன்னு கேட்டாங்க. இப்ப நான் சொல்லும்போது அடிக்கிறாங்க. அவனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவோம், அதான் நல்லது. ஹலோ, சொல்லு பேபி. ஏய் பொம்மி, என்னடி? என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுற? பேபி, எங்க வீட்ல அடிச்சிட்டாங்க பேபி. அடிச்சிட்டாங்களா? உன்னை அடிக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்தது? ஆமாண்டா, அடிச்சிட்டாங்க. பொம்மி, எனக்கு செம்மையா கோவம் வருது. என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு. நீயும் என்கிட்ட கோவப்படுற. சரிம்மா, நான் கோவப்படல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. பேபி, உனக்கே தெரியும்ல, வீட்ல சிங்கிள் பெட் தான் இருக்கு. ஆமா. நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேனா, அப்ப ரூம்ல இருந்தேன். அண்ணி வந்து சொன்னாங்க அண்ணன் வந்துட்டான் அப்படின்னு. சரி. தெரியும்லடா, அண்ணன் வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பான்னு. ஆனா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அண்ணன் வந்துட்டான், நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி அப்படி சொல்லலாம்? உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவங்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. அதான் நானும் சொன்னேன். அதுக்கு போய் என்னைய அவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க. உன்னை அடிச்சது யாரு? நீ அப்பா அம்மாட்ட சொல்லிட்ட வேண்டியதானே? தாண்டா சொன்னேன், அடிச்சதே அவங்கதான். பொம்மிமா, அப்பா அம்மா ஒண்ணு சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கேளு பொம்மிமா. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை என்னன்னு தெரியும். சாமி, நீயும் ஆரம்பிக்காதப்பா. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சா நீயும் இப்படிதான் கோவப்படுவ. என்னடி சொன்னாங்க? நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னேன். அவங்க அதுக்கு என்னைய அடிச்சாங்க. எனக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நீங்க சம்மதிச்சா நான் வந்து உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுவேன். நீங்க சம்மதிக்கலனா நான் அவன் கூட ஓடி போயிருவேன்னு சொன்னேன். பொம்மி, என்னமா பேசி வச்சிருக்க? அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசலாமா? ரொம்ப தப்பு பொம்மி. அவங்க என்ன அடிச்சது சரின்னு சொல்ற. ஆமா பொம்மிமா, எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் அடிக்கதான் செய்வாங்க. ஒருவேளை நம்ம புள்ள நம்மள மதிக்காம நாளைக்கு இப்படி பேசினா நீ அடிக்க மாட்டியா? அத அப்ப பாப்போம். அப்ப பாப்போம் இப்ப பாப்போம்னா இல்ல பூமி. எல்லா அப்பா அம்மாவுக்கும் அதேதான், சரியா? தப்பு உன் மேல இருக்கு. நீ பண்ணது தப்பு. நீ அதை சொல்லிருக்க கூடாது. நீ சொன்ன விதம் தப்பு. அப்பா அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, சூழ்நிலை என்ன, இதெல்லாம் பார்த்து நீ பொறுமையா சொல்லியிருக்கணும். நான் தான் நீ எதுவுமே பேசாத, நானே பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். இல்ல பூமிமா, என்னால முடியாது. நான் உன் ஃபேமிலி சம்மதத்தோட தான் நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு உன்கிட்ட கெஞ்சு கேட்கிறேன். எதுவும் தேவையில்லாம பண்ணிடாத. நானே பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். பொம்மி, எனக்குன்னு இருக்கிறது நீதாண்டி. நீதான் என்னோட ஃபியூச்சர். நான் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடு. நானே அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறேன். ப்ளீஸ் பொம்மி, என் தங்கம்ல, பேபி மால்ல, என் பட்டுக்குட்டியில, ப்ளீஸ் நீ தங்கம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுடி. சரி, ஓகே. என் செல்ல குட்டி. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? நீ எதுவுமே பண்ண வேணாம் தங்கம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ இதை பத்தி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேணாம் வீட்டுல. நீ அமைதியா இரு, நல்ல டைமுக்கு சாப்பிடு, நல்லா தூங்கு, கேஷுவலா இரு, யார்ட்டையும் கோவப்படாத. டே மச்சான், ஒரு நிமிஷம் மச்சி. பொம்மி இல்ல. ஓகே ஓகே, பேசு. சரி, குட் கேர்ள். அப்ப வச்சுட்டுமா? ஓகே, பை. லவ் யூ. ஓகேமா, பை. லவ் யூ டூ. வச்சதே. வா மச்சான், நானே உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? டேய், பேச மாட்டாதுடா. என்ன மச்சான், சீரியஸா தான் சொல்றேன். உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா? மச்சி, வா வெளில போ. சொல்லு மச்சி, என்ன விஷயம்? மச்சி, தெரியுமா, வீட்டுல பொம்மி லவ் பத்தி சொல்லிட்டாலாம். டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சி, சொல்லிட்டாலாம். வீட்டுல ஒரே அடியா. ஐயோ. அதான்டா, இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் உனக்கும் சாருக்கும் மேரேஜ் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் என்னோட மேரேஜ் பத்தி யோசிப்பேன். பண்ணிடலாம்டா. எப்பா, என் மச்சானுக்கு சந்தோஷத்தை பாரு. ஏய் சும்மா இருடா. பாருடா, வெக்கலாம் வருது. யார் இது? போலீஸ்காரா? ராம் போடா. மாப்பிள்ளக்கல்ல வந்துருச்சு. எனக்கு மாப்பிள்ளை கலை வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் உன் தங்கச்சிட்ட பேசு. பேசிட்டா போச்சு. மேடம்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அந்த மேடம் பேசுறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன சொல்ற? என்ன ஐடியால இருக்க? எதை பத்தி மச்சான் கேக்குற? இல்லடா, கல்யாணம்லாம் எப்படி பண்ணணும், என்ன ஏது, அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கல ஐடியா, அதை கேட்டேன். அதை கேக்குறியா?
கல்யாணம் கோயில வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்டா. வச்சுட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஓகே மச்சான், அதுவே கரெக்டா தான் இருக்கும். ஆமாண்டா, இல்லனா எங்க சித்தி என்னை ஒரு வழி ஆக்கிருவாங்க. புரியுதுடா. இதுக்கே என்ன ஆட்டம் ஆடுவாங்களோ தெரியல, என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ தெரியல. ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். சரி மச்சி, நீ வீட்ல பேசு, ஒரு வார்த்தை இருக்கும். சரிடா, நீயும் ஃபர்ஸ்ட் போய் உன் தங்கச்சிட்ட பேசு. பேசிட்டு என்னன்னா அப்டேட் பண்ணு, மத்தது அதுக்கப்புறம் பேசிப்போம். சரி மச்சான். பாப்பு, பாப்பு, அப்பா, எங்கதான் போனாலும் தெரியல. ஏ சாரு, எதுக்குன்னு கத்திக்கிட்டே இருக்க? என்னதான் பாப்பு பண்ணுவ உள்ளேயே? கதவை பராச்சுன்னு திறந்து போட்டுட்டு என்ன பண்ற? வேலையா இருந்தேன். சரிம்மா, கதவை சாத்திட்டு பண்ண வேண்டியதானே? காலையில இருந்து கரண்டே இல்லனே. இவ்ளோ நேரம் இங்கதான் இருந்தேன். இப்பதான் உள்ள போனேன். சரி, இங்க வா உட்காரு. வேலை இருக்குனே. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க வா உட்காரு கொஞ்சம். சொல்லு. சாரு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சரியா? டைரக்டா விஷயத்துக்கே வந்தாருவேன். சரி. பொம்மி வீட்ல ஏதோ பிரச்சனை. அவ வீட்ல வந்து எங்களோட லவ் பத்தி சொல்லிட்டா. அதனால அவ என்னை இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றா. நல்ல விஷயம் தானே, கல்யாணம் பண்ணிக்கோ. பாப்பு, உன்னை கல்யாணம் பண்ணாம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? தெரிஞ்சுதான் பேசுறியா? அதனால என்னனே? உனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா பண்ணிக்கோ. பாப்பு, ஒரு அளவுதான் என்ன பொறுமையா பேசுவேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு. உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? அண்ணே, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லனே. கல்யாணம் பண்ணிக்கணும் வேண்டாம் இது எதுவுமே எனக்கு தெரியல. நீ பார்த்து என் லைஃப்ல என்ன செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். சின்ன வயசுல இருந்து நீ என்ன சொல்றியோ அதைத்தான் நான் செய்யறேன். அப்படியே வளர்ந்ததுனால எனக்கா ஒரு முடிவு எடுக்க தெரியலனே. நீ சொல்றதும் சரிதாம்மா. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டனோ? ஆரம்பத்துல இருந்தே உன்கிட்ட சாய்ஸ் விட்டுருக்கணுமோ? சாச்சா, நான் அப்படி சொல்ல வரலனே. என் லைஃப்ல என்னை விட என்னை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறத விட நீ எடுக்கிற முடிவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றேன். என் தங்க பிள்ளை. சரி பாப்பு, அப்பனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? இன்னைக்கு நானும் மச்சானும் பேசணும். சரியா? அவன் மேரேஜ்க்கும் ஓகேவா தான் இருக்கான். அவன் என்ன சொன்னானா, கோயில்ல மேரேஜ் வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம்னு சொன்னான். என் மனசுக்கும் அதுதான் சரின்னு தோணுச்சு. நமக்கும் அப்பா அம்மா இல்ல, அவனுக்கும் அப்பா அம்மா இல்ல. அவனுக்கு சித்தி தான் எல்லாம் பண்ணணும். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரிண்ணே. அதான் பாப்பு, இப்போதைக்கு இதுதான் பேசி இருக்கு. உங்க கல்யாணம் முடிஞ்சாதான் நான் எங்க கல்யாணத்தை பத்தி பேச முடியும். ஏண்ணே, நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட நான் பண்ணலாம்ல? இல்ல தங்கம், அது சரி வராது. ரொம்ப நாள்லாம் இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ நானும் கல்யாணம் பண்ணிடுவேன். ஓகேண்ணே. இப்போ அண்ணி வீட்ல என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயம்தான். ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவ ஏதோ பேச்சுவார்த்தையில இந்த மாதிரி நான் லவ் பண்றேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஏதோ வார்த்தை விட்டுருப்பா போல. இவ மேலதான் தப்பு. அப்பா இல்லாத அருமை பெருமை நமக்கு தான் தெரியும். என்ன தங்கம்? ஆமாண்ணே. பாப்பு, நிஜமாவே உனக்கு அவன் பிடிச்சிருக்கா? இல்ல எனக்காக ஓகேன்னு சொல்றியா? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. உன்னைட்டு இருக்கிற அவங்களே எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். யாரோ ஒரு தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பம் நடத்துறதை விட அவங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுங்கிறனால அவங்களோட கேரக்டர் தெரியும். அதுவும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு பத்தியா, அதனால கண்டிப்பா நல்லா பாத்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பாப்பு, பயப்படாத பாப்பு. எதா இருந்தாலும் சொல்லு. உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் அவன் கிட்ட சொல்லிக்கிறேன். அவன் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். ஏன்னா கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் உனக்கு அவனை பிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவன் வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆயிரும், உன்னோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிரும். ஏற்கனவே அவன் சித்தியால ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். அவன் லைஃபே சின்ன வயசுல இருந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுல நீயும் அவனை நேசிக்காம போய் அவன் லைஃப ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அவன் ரொம்ப கஷ்டப்படுவாமா. அப்படிலாம் இல்லண்ணே, எனக்கு அவரை பிடிக்காதுன்னு இல்ல. அதே நேரத்துல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல. நீ ஒன்னும் பயப்படாத. உன் தங்கச்சி உன் ஃப்ரெண்ட் அப்படி ஒண்ணு விட்டுற மாட்டேன் என்ன? இது போதும் சாருமா. என்னை எதுவும் துரத்துறதுலே குறியா இருக்க. ஆமா, உன் சாப்பாட்டு எவ்வளவு நாள் தான் சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. யாருமே உனக்கு இப்ப தெரியாது, அண்ணி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஐயோ, என் தங்கச்சியும் நல்லா சமைச்சாலே, இவ சமைக்கிறத வாயில கூட வைக்க முடியலையேன்னு. ஆமாமா, அதுவும் ஒரு வகையில உண்மைதான்.